கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அருமை இரட்சகரும் மீட்பெருமாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த டுடேஸ் விக்டரியை பதிவிடுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்க்கையில் சில காரியங்களை நாம் விரும்பி செய்வோமே, அதை போல இந்த பதிவை நான் செய்யும் பொழுதெல்லாம் விரும்பி இந்த பதிவை நான் உங்களுக்காக பதிவிட ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். இது என்னுடைய பேஷன் என்று சொன்னால் மிகையாகாது. நிச்சயமாகவே இந்த செய்திகளை கேட்கிற நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவதோடு இந்த செய்தியை நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கூட கேட்கிறேன். இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி சொல்லுங்கள். ஒருவேளை தொடர்ச்சியாக நான் இப்படி உங்களுக்கு சொல்லி வந்தாலும் உங்களில் எத்தனை பேர் அதை ஒரு ஊழியமா எடுத்து செய்கிறீர்கள் என்று தெரியவில்லை. இதுவரைக்கும் செய்யவில்லை என்றால் இனிமேல் அதை ஒரு உத்தரவாதத்தோடு ஒரு ஊழியமாக எடுத்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து இதுக்கு உங்களுக்காக சொல்லுகிற ஒரு வசனத்தை சங்கீதம் 22 நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 22 வசனம் 24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். வசனம் அழகாய் சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாய் நினைக்கிறது இல்லையா, அதை அருவருக்கிறதும் இல்லை. இன்றைக்கு மக்கள் உபத்திரவப்படும் பொழுது சிலர் என்ன சொல்லுவார்கள், இதையே தான் அவர்கள் சொல்லுவார்கள், இதையே தான் அவர்கள் பேசுவார்கள். எப்பொழுதும் அந்த வீட்டில் வியாதி, எப்பொழுதும் அந்த வீட்டில் தரித்திரம், அடிக்கடி மருத்துவமனைக்கு செல்வார்கள் என்று சிலருடைய உபத்திரவத்தை ஒரு சிலர் அற்பமாய் நினைப்பார்கள். கூடவே வசனம் சொல்கிறது அருவருக்காமலும். சிலர் மற்றவருடைய பிரச்சனைகளை பார்த்தால் அது அவர்களுக்கு அருவருப்பா இருக்கும். ஐயோ, இப்படிப்பட்ட கொடிய வியாதி, நான் எல்லாம் இனிமேல் அவர்களை பார்க்க வரப்போவதில்லை என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அற்பமா எண்ணுகிறார்கள், அருவருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆண்டவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும், அவர் எப்பேற்பட்ட வியாதி படுக்கையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு கீழான நிலைமையில் பரிதபிக்கப்படத்தக்க நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் அருவருக்க மாட்டாரா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, உறவினர்கள் உங்களை அற்பமாய் நினைத்தார்கள், உடன் பிறந்தார்கள் உங்களை அருவருத்தார்கள், பெற்ற பிள்ளைகள் உங்களை ஒதுக்கி தள்ளினார்கள், உங்கள் உபத்திரவத்தை பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய எவருமே இல்லை. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரா? அற்பமாய் எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார். கூடவே வசனம் சொல்லுகிறது, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் வேண்டுதலை கேட்டருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்டருளுவார் என்று அல்ல, கேட்டு அருளினார். இந்த சங்கீதம் தாவீதினுடைய உபத்திரவத்தை குறித்து சொல்லுகிற சங்கீதம். ஆனால் அதே நேரத்தில் இரட்சகராகிய இயேசு இப்படியெல்லாம் பாடுபடுவார் என்று சொல்லுகிற சங்கீதம். இந்த சங்கீதமே இரட்சகரின் சங்கீதம். உள்ளே படித்து பாருங்கள், பல வசனங்கள் அவருடைய பாடு மரணம் எப்படி நடக்கும் என்று. எல்லாரும் தங்கள் முகத்தை திருப்பி கொண்டு போனார்கள் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பார்த்து. பிதா கூட தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டார். ஆனால் உங்கள் உபத்திரவம், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களுக்கு முகத்தை மறைக்காமல் இருக்கிற ஒரு தேவன் தம்முடைய முகத்தை மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகே வேண்டுதலை கேட்டருளினார் என்று. இரட்சகர் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். பிதா அந்த கதறலையும் கேட்டார். கெத்செமனேயில கதறி அழுதார், தேவனே என் சித்தம் அல்ல உன் சித்தம் என்று. பிதா அந்த கதறலையும் கேட்டார். உங்களுடைய கதறுதலையும் கேட்பார், உங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள். பிரச்சனைகள் கூடும் பொழுது உங்களால் முன்பு ஜெபித்தது போல ஜெபிக்க முடியவில்லை என்றாலும் ஓரிரு வார்த்தைகள், ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும், கர்த்தாவே என்னை கண்ணோக்கி பாரும், தேவனே என்மேல் இரக்கமாயிரும் என்று அந்த பாவி ஜெபித்தது போல என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்தை கேட்பார், பதிலை தருவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்பும் ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் வேண்டுதலை கேட்டருளினார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இந்த வார்த்தைக்காக நன்றி. யார் யாரெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்களின் வழியாய் கடந்து செல்கிறார்களோ, உபத்திரவங்களின் வழியாய் கடந்து செல்கிறார்களோ, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று அடியால் வேண்டிக் கொள்கிறேன். உங்க முகத்தை அவர்களுக்கு மறைக்க கூடாதப்பா.
நீர் முகத்தை மறைத்தால் அவர்கள் திகைத்து போவார்கள் ஆண்டவரே. நீர் உம்முடைய முகத்தை மறைக்காமல் இருந்தால் அவர்கள் களி கூறுவார்கள் அப்பா. அவர்கள் வேண்டுதலை கேட்டருளுங்கப்பா. உடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்கப்பா. அவர்கள் இருதய குமுறல்களை அறிந்திருக்கிற தேவன், இந்த இதயத்தின் குமுறல்களுக்கு நீங்க பதில் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். மனிதர்கள் எல்லாரும் மறந்தாலும் நீ மறக்கிற தேவன் அல்ல. உடன் பிறந்தார், பெற்றோர், பிள்ளைகள் கைவிட்டாலும் கைவிடுகிற தேவன் இல்லையப்பா. யாரெல்லாம் இந்த வேளையில உபத்திரவத்தினால கூனி குறுகி ஒடுங்கி போய் கிடக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் உடைய முகத்தை பிரசன்னமாக்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன் அப்பா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொல்லி நீர் ஒருவர் மாத்திரம்தான் மறவாத உடைய பிள்ளைகளுக்கு பதில் செய்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் உனக்கு என் முகத்தை மறைக்காமல் இருந்து உன் வேண்டுதலை கேட்டருளுவேன் என்று உங்க பிள்ளைங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி. தொடர்ந்து அவர்களை நடத்துங்க. கண்ணீர் யாவையும் துடைத்து அவர்களை ஆறுதல் படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் உபத்திரவங்களையும் உங்கள் துன்பங்களையும் பார்த்து ஆண்டவர் முகத்தை மறைக்காமல் உங்கள் வேண்டுதலை கேட்டருளுவார். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் செய்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ்.